ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு சாஃப்டான வீட் குல்ச்சா ரெசிபி அண்ட் அதுக்கு சைடிஷாக ஒரு சூப்பரான ஷக்ஷுக்கா ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான். சரி வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட் குல்ச்சா செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. ஸோ அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். இப்போ ஒரு பேனில் 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இந்த ஈஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நம்ம இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாவு மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. ஸோ அப்போ தான் அந்த மாவு உங்களுக்கு சைஸ் நல்லா டபுள் ஆகி வரும். இந்த மாவை நம்ம ஊற வைக்கிற டைமில் நம்ம இந்த வீட் குல்ச்சாக்கு சைட் டிஷ்ஷான ஷக்ஷுக்கா ரெசிபி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஷக்ஷுக்கா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ இந்த ஷக்ஷுக்கா பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கொடை மிளகாய் தேவைப்படும். ஸோ அந்த கொடை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொடை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். ஸோ அதையும் இந்த மாதிரி நம்ம நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஷக்ஷுக்கா முட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு வெங்காயம் ரொம்ப சேர்க்க வேணாம். ஜஸ்ட் ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். பட் தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறதால நான் ஒரு 3 தக்காளி பழமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஷக்ஷுக்கா பண்ணுறதுக்கு வெங்காயம், கொடை மிளகாய், தக்காளி பழம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஷக்ஷுக்கா பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் ரொம்ப ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி நல்ல சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கொடை மிளகாய் கூடவே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கொடை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொடை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி விட போகிறோம். இந்த டொமேட்டோ பேஸ்ட் டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி பழம் மூடி போட்டு குக் பண்ணதில் கொஞ்சம் நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும்.
டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி பேனில் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா அந்த முட்டையை வந்து நீங்கள் கிளறி விடக்கூடாது. அப்படியே மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணாலே போதும். இந்த ரெசிபிக்கு வந்து ஆக்சுவலி முட்டை ஓவர் குக் பண்ண மாட்டாங்க. ஹாஃப் ஆயில் மாதிரி ஜஸ்ட் வெந்து வேகாத மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி ஹாஃப் ஆயிலில் அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் நல்லாவே வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டை எல்லாத்தையுமே உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா அந்த முட்டை மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையை மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வீட் குல்ச்சா பண்ணுறதுக்கு மாவு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆகுது. ஸோ பாருங்கள், மாவு வந்து நல்ல சைஸ் டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் பால் அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக மாவு எடுத்துக்காமல் இந்த மாதிரி மீடியமாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம முட்டை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ முட்டை வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி முட்டை கொஞ்சம் நல்லா குக் ஆனதும் நம்ம ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான ஷக்ஷுக்கா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வீட் குல்ச்சா செஞ்சு எடுக்கும்போது அந்த குல்ச்சா மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் கொஞ்சம் பட்டர் உருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பட்டரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குல்ச்சா செய்கிறதுக்காக மாவு உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்துகிட்டு ஓவல் ஷேப்க்கு இது இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுக்காமல் ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ மாவு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தோசை தவா சூடு பண்ணிவிட்டு, தவா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை தோசை தவாவில் போட்டு 2 சைடும் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குல்ச்சாவை 2 சைடுமே மாறி மாறி திருப்பி போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை வந்து அந்த குல்ச்சா மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ 2 சைடுமே இந்த பட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரில் கார்லிக்கை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குல்ச்சாவில் நீங்கள் அப்ளை பண்ணி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு கார்லிக் ஃப்ளேவரில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு வீட் குல்ச்சா நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம உருட்டி வச்சிருக்கிற எல்லா மாவுலையுமே குல்ச்சா செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லா வீட் குல்ச்சாவுமே நல்லா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், எல்லா குல்ச்சாவுமே நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீட் குல்ச்சாவுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஷக்ஷுக்காவும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த ஷக்ஷுக்கா வந்து வீட் குல்ச்சா, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஷைடிஷ். இந்த குல்ச்சாவை கொஞ்சமாக பிச்சு அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வீட் குல்ச்சா அண்ட் ஷக்ஷுக்கா ரெசிபி தான் பார்த்தோம். இந்த சிம்பிளான 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சமிகாஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.